வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் எண்களில் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அறிமுகம். ஓர் எண்ணுடன் ஃபஸ்ட்டு தொடரினா என்னன்னு பாருங்கள். ஓர் எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000னு வச்சுக்கோங்க. 1000லேருந்து 1 கூட்டினோம்னா 1001. ஸோ அது தொடரி. நெக்ஸ்ட்டு முன்னினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓர் எண்ணிலிருந்து ஒன்றை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண் 1000னே வைக்கலாம். இப்போ 1000லேருந்து 1 கழிச்சோம்னா பார்த்திங்கன்னா 999. ஸோ அதுதான் அதோட முன்னி. நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், இந்த எண்ணின் பெயர், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஓரிலக்க எண், ஒரே ஒரு இலக்கம் கொண்ட மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா அது 9. அதே பார்த்திங்கன்னா மிகச்சிறிய ஈரிலக்க எண் பார்த்திங்கன்னா 10. 9ஓட 1 ஆட் பண்ணோம்னா 10ன்னு வந்துடும். ஸோ அதோட எண்ணின் பெயர் 10ன்னு ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய ஈரிலக்க எண், மிகப்பெரிய ஈரிலக்க எண் பார்த்திங்கன்னா 99. அதே மிகச்சிறிய மூவிலக்க எண் பார்த்திங்கன்னா 100. மிகச்சிறிய மூன்றிலக்க எண் 100. 99லேருந்து 1 கூட்டினோம்னா 100 வரும். ஸோ இது 100. மிகப்பெரிய மூவிலக்க எண் பார்த்திங்கன்னா 999. அதே மிகச்சிறிய 4 இலக்க எண் பார்த்திங்கன்னா இந்த 999லேருந்து 1 ஆட் பண்ணோம்னா 1000. ஸோ 1000. நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண் பார்த்திங்கன்னா 9999. அதாவது 49 வரும். இதோட 1 ஆட் பண்ணோம்னா 10,000. அதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸோ 10,000. நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய 5 இலக்க எண் பார்த்திங்கன்னா 99,999. அதாவது 5 தடவை 9 ரைட் பண்ணும். இதோட 1 ஆட் பண்ணோம்னா அதுதான் 1 லேட்ச், 1 லட்சம். மிகச்சிறிய 6 இலக்க எண் பார்த்திங்கன்னா 1 லட்சம், அதாவது லட்சம். 1 போட்டு 5 சைபர் ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய 6 இலக்க எண் பார்த்திங்கன்னா 6 தடவை பார்த்திங்கன்னா 9 ரைட் பண்ணும். ஸோ 9,99,999. இதோட மிகச்சிறிய 7 இலக்க எண் பார்த்திங்கன்னா இதோட 1 ஆட் பண்ணோம்னா ஸோ 10 லட்சம் வரும். அதாவது 1 போட்டு 6 ஜீரோ ரைட் பண்ணணும். டோட்டலாக 10 லட்சம். நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய 7 இலக்க எண் பார்த்திங்கன்னா 7 9 ரைட் பண்ணணும். அதாவது 99,99,999. ஸோ மிகச்சிறிய 8 இலக்க எண் பார்த்திங்கன்னா இதோட 1 ஆட் பண்ணும்போது, அதாவது கூட்டும்போது பார்த்திங்கன்னா 1 கோடி வரும். ஸோ 1 போட்டு 7 ஜீரோ ரைட் பண்ணணும். அதான் 1 கோடி. ஸோ இது பிளேஸ் வேல்யூ பாருங்கள், கரெக்டாக வரும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. ஸோ 1 கோடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்முறைகளை ஒப்பிடுதல், இதை பார்க்கலாம். இந்திய எண்முறை, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய எண்முறையில் ஒன்றுகளில் என்னென்ன வரும்? 1 10 100. இதே மாதிரி தான் 800க்களும் 1 10 100ன்னு வரும். அதே மாதிரி தான் பன்னாட்டு எண்முறையிலையும் 1 10 100 தான் வரும். ஸோ 1 10 100 இதெல்லாம் ஒன்றுகள் பிரிவில் வரும். நெக்ஸ்ட்டு ஆயிரங்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா 1000 10,000. அதாவது இந்திய எண்முறையில் ஆயிரங்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா 1000ம் 10,000ம் வரும். அதோட எண் மதிப்பு நமக்கு, அதோட நம்பர் நமக்கு தெரியும், 1000 10,000. ஸோ இதே பன்னாட்டு முறையில் ஆயிரங்களில் பார்த்திங்கன்னா 1000 10,000 100,000 வரும். 1000 10,000 100,000 போது 1 போட்டு 5 ஜீரோ ரைட் பண்ணும். இதை கமா வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 3 3 கமா வைப்போம். இங்கே கமா வைக்கும்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 2, ஃபஸ்ட்டு 3 கமா வச்சுட்டு அப்புறம் 2 2 கமா வைப்போம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லட்சங்களில் பார்த்திங்கன்னா லட்சம் 10 லட்சம் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா லட்சம், இது 10 லட்சம். அதாவது 1 போட்டு 5 ஜீரோ ரைட் பண்ணணும், அது லட்சம். இங்கே 1 போட்டு 6 ஜீரோ ரைட் பண்ணால் அது 10 லட்சம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மில்லியன்களில் பார்த்திங்கன்னா மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மில்லியன் பார்த்திங்கன்னா 1, இங்கே 0 பாருங்கள், 1 2 3 4 5 6 0. 1 போட்டு 6 ஜீரோ வரும். அதே 10 மில்லியனில் 1 போட்டு 7 ஜீரோ, 100 மில்லியன்னா 1 போட்டு 8 ஜீரோ வரும். இங்கே பார்த்திங்கன்னா இதில் லட்சங்களில் பாருங்கள், லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா 1 போட்டு 5 ஜீரோ, 10 லட்சம் 1 போட்டு 6 ஜீரோ. கோடிகளில் பார்த்திங்கன்னா கோடி 10 கோடி 100 கோடி. கோடியில் பார்த்திங்கன்னா 1 போட்டு 3, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 0 கோடிக்கு. 10 கோடிக்கு
1 போட்டு 80, 100 கோடிக்கு 1 போட்டு 90, 1000 கோடிக்கு 1 போட்டு 10 ஸோ இங்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்களில் மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன், பில்லியன்களில் பார்த்தீங்கன்னா பில்லியன் 10 பில்லியன். அதாவது பில்லியன்களில் பில்லியன் வந்து 1 போட்டு 90 போட்டால் அது பில்லியன், 10 பில்லியன்கிறது 1 போட்டு 10 ரைட் பண்ணணும், அது வந்து 10 பில்லியன். அப்போ கமா வைக்கும்போது பாருங்கள், பன்னாட்டு முறையில் பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கம் செல்லும்போது ஃபஸ்ட்டு 3 எல்லாத்துக்குமே டோட்டலாக 3 கமா பிரிச்சுக்கிட்டே வரணும். பார்த்திங்கன்னா இங்கே 3 கமா, அடுத்து 3 0 கமா, அடுத்து 3 0, மீதி பேலன்ஸ் இருக்கிறது 10. ஸோ 10 பில்லியன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விட்மாஸ் லாவோட விரிவாக்கம் பார்க்கலாம். பீனா ப்ராக்கெட்டு, அதாவது அடைப்புக்குறி. இந்த விட்மாஸ் லா வந்து நம்ம சம்முக்கு, அதாவது சுருக்கு சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்க்கணும். விட்மாஸ் ஃபஸ்ட்டு பிங்கிறது ஒரு அடைப்புக்குறி, அதாவது ப்ராக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஐனா அடுக்குகள், இண்டிசஸ், ஃபஸ்ட் லெட்டர், இது எல்லாத்தோட ஃபஸ்ட் லெட்டர் வரும். ஐனா இண்டிசஸ், இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மேல் கிளாஸில் பார்ப்போம், இது நமக்கு இப்போ தேவையில்லை. டிங்கிறது வகுத்தல், அதாவது டிவிஷன் அடுத்து சால்வ் பண்ணோம். எம்ங்கிறது பெருக்கல், மல்டிப்ளிகேஷன், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் எம், மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கூட்டல், அடிஷன் சால்வ் பண்ணோம். எஸ்ங்கிறது கழித்தல், சப்ட்ராக்ஷன் சால்வ் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம், அப்புறம் இண்டிசஸில் இப்போ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன் சால்வ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.